இந்த ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அற்புதமான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கக்கூடிய திருமதி நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்வதற்காக திருவான்மையூரிலிருந்து முதல் பொதுக்கூட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்தில் அடுத்த ஒரு மாத காலத்தில் எல்லா மாவட்டத்திலும் எல்லா தாலூக்கிலும் கூட இது போன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த முதல் கூட்டத்திற்கு இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த காலத்தில் பொதுக்கூட்டத்திற்கெல்லாம் யாரும் வர்றதில்லைங்க. இல்லை திமுக மாதிரி பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்தால் வருவாங்க. முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டிக்கு போகிறாங்க. அது முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. ஏன்னா அவருக்கும் அந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவரே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அரிட்டாப்பட்டிக்கு போகிறாங்க. 92 அரசு பேருந்தில் ஒருத்தருக்கு 300 ரூபா கொடுத்து வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய தொண்டர்கள் அவர்களாக ஒரு ஈடுபாட்டோடு இந்த நாட்டின் மீது நம்முடைய மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றோடு பங்கேற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ற காரணம், ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பொதுக்கூட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற வேண்டும். அது போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இன்று திருவான்மையூரில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வருகின்ற அடுத்த ஒரு மாத காலத்தில் தமிழகம் முழுவதும் அது செல்ல இருக்குதுங்க ஐயா. பெரியோர்களே, தாய்மார்களே, இது ஒரு சாதாரண மேடை இல்லைங்க. நான் பலமுறை நம்முடைய மூத்த தலைவி முன்னாள் ஆளுநர் அக்காவை பார்க்கும் பொழுது பலமுறை நானே யோசிப்பேங்க. என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, லோக்சபா தேர்தலுக்கு முன்பு ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆளுநராக 2 மாநிலத்தில் இருந்தாங்க, அதே 2 மாநிலத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை எல்லாம் சரியா நிர்வாகம் பண்றாங்கன்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பில் அக்கா இருந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களோடு மண்ணோடு புழுதியோடு வியர்வையோடு ரத்தத்தோடு களத்திலே நின்று இதுதான் எனக்கு பிடிக்கும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் என்னுடைய ஒரு தொண்டனாக உழைப்பாக நான் அதை பார்க்கின்றேன் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். பலமுறை நான் யோசிப்பேன், பதவியெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றார், இன்னைக்கு இங்கே பேசினாங்க, ஆண்டவன் வருகின்ற ஆண்டில் நிச்சயமாக ஒரு நாள், இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8 முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்கன்னு நாம பேசினது போல ஒரு நாள் அக்காவும் ஒரு பெரிய உயரிடத்தில் நிச்சயமாக இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி விளக்குவதை விட இந்த பட்ஜெட்டை சரியா போடுறாங்களா, சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களான்னு பாதுகாக்கக்கூடிய பணி எல்லாம் வல்ல இறைவன் அக்கா அவர்களுக்கு அளிக்கட்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவனை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் போட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்குங்க ஐயா. ஒரு பட்ஜெட்டும் தொலைக்காட்சியில் வருது, அடுத்த நாள் செய்தித்தாளில் வருது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட்டு விளக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது. ஆனால் மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு. எங்கேயாவது போய் இதுதான் திமுகவினுடைய பட்ஜெட்னு எங்கேயும் பேச. திருவள்ளூர்ல சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது பீகார் பட்ஜெட், இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார். அதிலேயே நமக்கு தெரிகிறது, எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போடுற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது. அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லைங்க. உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி. எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. அது பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு போறாங்க நாளைக்கு, அமெரிக்காவை இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் ஒரு தலைவனுக்கு
எல்லா இடத்திலும் மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி அவர்கள். சாதாரணமா கிடைக்கலைங்க, உழைப்புல, அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில். ஒரு பட்ஜெட்டும் அளித்த பிறகு பட்ஜெட்டை போட்டுட்டோம் போயிட்டோங்கிறது கிடையாதுங்க. ஒரு ஆண்டு காலத்தில் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை முழுமையாக அமல்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு பட்ஜெட் அல்ல, 2 பட்ஜெட் அல்ல, 10 பட்ஜெட்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக 11வது பட்ஜெட்டையும் அளித்து இன்னும் பல நூறு பட்ஜெட்டுகளை அளிக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய 11வது பட்ஜெட்டுங்க ஐயா. நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுடைய 8வது பட்ஜெட். இங்க நாம் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறோங்க ஐயா. 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் 3,45,00,000 பேர். 3,45,00,000 பேர் வரி செலுத்தினாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 2024 மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் 7,90,00,000 பேர். 10 ஆண்டுகள்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக 4,45,00,000 பேர் புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாத்தியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சரித்திரம். அது சரித்திரம். காரணம், இந்த 7,90,00,000 பேர்த்துல 6,80,00,000 பேர் 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். மறுபடியும் சொல்றேன், 7,90,00,000 பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்கல்ல 6,80,00,000 பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார். இதை இப்படி சொல்லலாம், நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதிலே 87% மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொல்லதன் காரணமாக எத்தனை வரி வராம இருக்கு. போன ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு 1,10,000 கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் என்னங்க? நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும், கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாசம் பட்ஜெட் போட்டு பால் கணக்கு, பேப்பர் கணக்கு, டிவி கணக்கு, ஸ்கூல் கணக்கு, பெட்ரோல் கணக்கு, அதில் எல்லாம் சம்பாதிச்சு சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது அரசுக்கு வரியாக கட்டிதான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக 87% மக்கள் 6,80,00,000 பேருக்கு இந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி வேண்டான்ட்டான். இதை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, என்ன பெருசா பண்ணிட்டாரு? 144 கோடி பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 2% மக்களுக்கு வரி இது கொடுத்துருக்கிறாங்க, வரி கட்ட வேண்டாம். இது சாதனையா அப்படிங்கிறார் முதலமைச்சர் அவர்களே. நீங்க வீட்டில் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட்டு வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும், நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும். நீங்க டிஃபெண்டர் காரில் மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வழி எப்படி தெரியும்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, ஒரே வார்த்தையில் கொச்சப்படுத்திட்டு போயிட்டீங்க. ஒரே வார்த்தையில் 2% மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள் 87% மக்கள் பயனடைகின்றார்கள். இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா கூடங்க, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர். 60 லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு 12 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க.